ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதம் தாங்க பார்க்க போகிறோம். இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரை வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த பிறகு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, நட்சத்திர சோம்பு 1, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு தடவை கலந்து கொடுங்க. இது கூடவே 4 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேங்க. அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இப்போ அதுவும் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி புதினா இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ 1.5 டம்ளர் ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற போட்டு வச்சுருக்கேங்க. நான் சாப்பாட்டு ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரைஸை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த டம்ளரில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் தேங்காய் பால் அளந்துக்கோங்க. 1.5 டம்ளருக்கு நான் 3 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். நான் 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால் 3 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ 2 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ 2 விசில் வந்தவொடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சான்ஸே இல்லைங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.